மௌலிவாக்கத்தில் விபத்துக்குள்ளான அடுக்குமாடி கட்டிடத்திற்கு அருகிலுள்ள மற்றொரு கட்டிடத்தை உடனடியாக இடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி ரகுபதியை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக அப்பகுதியில் வசிப்போருடன் எமது செய்தியாளர் சுவாதி நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். சார், நீதிபதி ரகுபதியை முற்றுகையிட்டு ஒரு கோரிக்கை வச்சீங்க. அந்த கோரிக்கை என்னது? உங்களுக்கு நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நாங்க பின்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கோம், ராஜராஜ நகர்ல. ராஜராஜ நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கோம் மௌலிவாக்கத்துல. எங்களுக்கு காத்தடிச்சா மழை அடிச்சா எப்போ பில்டிங் எங்க மேல விழுந்துருமோ போகுமோன்ட்டு அந்த இது இருந்துட்டே இருக்குது. அதனால இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க என்னன்றது ஒன்றும் தெரியாம இருக்குது. எல்லாருக்குமே ஒரு அச்சத்தோட இருக்கோம். நாங்க ஒன்னு சொல்ல போனாக்கா அரசு தரப்புல பண்றாங்க போறாங்க எல்லாரும் சொல்றாங்களே தவிர எங்களுக்கு எந்த தகவலும் சொல்ல மாட்டேன்றாங்க. பின்னாடி பக்கம் உள்ள போறது கூட அலோ பண்ண மாட்டேன்றாங்க. பின்னாடி 3 வீடு இடிஞ்சு கிடக்கிறது. இதனால 20க்கும் மேற்பட்ட வீடுகள் காலியா இருக்கு. 20க்கும் மேற்பட்ட வீடுகள் காலி பண்ணி போயிருக்காங்க. அவங்க சரியான குடியிருப்பு வசதி அரசு ஏற்பாடு பண்ணி கொடுக்கல. ஆனா அவங்க எங்க குடியிருக்குன்னா உறவினர் வீட்டிலிருந்து தடுமாறி இருக்காங்க. அவங்க உடனடியாக அரசு மாற்றி ஏற்பாடு பண்ணணும். இடிஞ்ச வீடுக்கு உடனடியாக இழப்பீடு கொடுக்கணும். அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுத்தா தான் அந்த மக்கள் தங்குறதுக்கான ஒரு ஏற்பாடை நிரந்தரமான ஒரு அரசு ஏற்பாடு செய்யணும். அருகாமையில் இருந்த இந்த மற்றொரு கட்டிடத்தினால உங்களுக்கு ஆபத்து ஏற்படுது. அந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில நீங்க கோரிக்கை ஏதாவது வச்சு? நிச்சயமா அதை இடிச்சா தான் இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பான முறையில படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க குடியிருக்க அனைத்து பகுதி மக்களுக்கும் ஒரு அச்சம் இருக்கு. குடியிருக்க மக்கள் மட்டுமல்ல, இங்க வரக்கூடிய இடம் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ இல்ல உறவினர்கள் வர்றதுக்கோ அச்சப்படுறாங்க. மிக மோசமான நிலைமை இருக்கு. இந்த அச்சத்தை போக்குறதுக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த கட்டடத்தை உடனடியாக இடிச்சு மாற்றி ஏற்பாடு பண்ணணும்.